ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசியல். இந்த உருளைக்கிழங்கு மசியல் வந்து கல்யாண வீட்டில் கொடுக்குற ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு 2 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. 2 விசில் போதும். இப்போது சட்டியில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். உளுந்து கொஞ்சம் செவக்கணும். கடுகு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டு, ஒரு 2-3 பூண்டை இடித்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுற வேண்டியதான் இந்த எண்ணெய்க்குள்ளே. இது போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி அதையும் போட்டுருவோம். போட்டு வதக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிறப்போ அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் எல்லா சாப்பாட்லேயும் கருவேப்பிலை போட மறந்துடாதீங்க. இப்போது கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்காக அடுப்பை சிம் பண்ணிடணும். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா, கறி மசாலா எதுனாலும் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, நறுக்கின தக்காளி அப்படியே அதோடய சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கணும். நல்லா அப்படி கொத்தி விட்டுக்கோங்க. முழுசாக இருக்க வேண்டாம், அப்படி லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதோட மசியல் வந்து நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு மசியல். இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மூடிடணும். இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா 65 மசாலா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு பிரட்டிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆயிடுச்சுன்னு. இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசியல்.